கொஞ்சம் அப்படியே அரை குறைமா உடலோடு ஒட்டிய துணினாரு ஏன்னா பூவரசா அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டா எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாரு. இப்ப பாக்க சரி மாட்டேங்குது அந்த ட்ரெஸ்ல வரப்பாங்க இன்னும் நல்லதா இருக்கிறா அவரு பார்த்தா சொல்லிட்டு மனசுல பயமா இருந்தது. பல வந்துச்சு கல்யாணத்துக்கு சமம் சொல்லிட்டேன். கையை ஒரு கால சிம்மாசனத்தை இந்த பாசமெல்லாம் இப்பொழுது மட்டும் தானே இல்ல எப்பொழுதும் இருக்குமா? எப்பவும் உன் மேல பாசம் எனக்கு குறையே. எனக்கு தெரியாதா எங்க அண்ணி எவ்வளவு பாசமா இருக்குன்னு? என்னன்னா ஜென்மத்திலே ஊறி போனது அண்ணா சின்ன குடும்ப கேட்டு பாக்கணுமா அண்ணி? நம்ம குடும்ப கதை தான் பேசிக்கிறாங்க. கும்பலா பேசிக்கிறாங்க, குடும்பமா பேசிக்கிறாங்க. என்ன பண்றேன் எனக்கு அதிகம் பேசாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவு நான் குடும்பம் பண்றேன், அந்த அளவு நான் குடும்பத்தை நடத்துறேன். அவங்க குடும்பம் பண்ண முடியாது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்படியே பேசுறா இப்படி தங்கச்சி ஜோடிக்க வேணாமா? ஆமாங்க கல்யாணம் போடுறது சொன்ன பிறகு என் பட்டு போறது எல்லாத்தையும் எடுத்து கட்டிங்க. ஆமா எங்க ஆதாவுக்கு வந்து நான் நகை எடுத்து வந்து பாரு பயிர நகை தங்க நகை எல்லாத்தையும் நீங்க உனக்கு முத்து பாவம் எல்லாமே உனக்குதான். ஆமா நீங்க அப்படி பாக்குறேன் அது என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க. அது நான் தெரியலையம்மா. நீ சாப்பிட்டியா? நானா சாப்பிட்டேன். சாப்பாடு செஞ்சு வச்சிருந்த குட்டி இட்லி சுட்டு ரசம் வச்சுக்கிறோமா? பிரியாணி செஞ்சிருக்கிற மாதிரி பிரியாணி அது அண்ணி நாங்க சைவம் பிரியாணி சாப்பிட மாட்டோம். ஆமா அதுக்காக தான் தயிர் சாதம் செஞ்சு வச்சுக்கிறோம். உங்களாச்சு கேட்டிருக்கேன் தங்கச்சி. ஆனா பிரியாணி மட்டும் தூங்குவோம். என்னடி கல்யாணத்துக்கு சம்மதம்? என்ன செய்வனா இருக்கும்? நீங்க இனிமேல் காரணமா பண்ணாதீங்க. வேகமா போறீங்க, சீக்கிரமா போறீங்க. முதல் தாலி கட்டுற தாலி 100 பவுன் வரணும். எவ்வளவு? ஆமா ஒரே ஒன்றுடி. போ 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 போ. அண்ணா அன்னைக்கு தலைமையா என்னங்க என்னாச்சு? அண்ணா என்னாச்சு? என்னம்மா இல்ல நான் அண்ணன் போறீங்களே அண்ணன் பாஸ்மா இருக்காரு. ஒண்ணும் இல்ல நீங்க போறீங்க சீக்கிரம் வர மாட்டீங்க. அதனால கூட தளபதியா கூட்டிட்டு போறேன்றா. ஏன்னா தாலி வாங்கறது கட்டாரு. தாலி மாங்கலி வாங்கதுங்க அவசரமா பாத்து இப்படி இந்த டிசைன் அந்த டிசைன் மாங்கலி எடுக்க போறோம். பெரிய மனுஷன். ஆமா போ போ போ. எனக்கு ஏதோ சொல்ல வரேன். அவன் எதுவும் சொல்ல வரலைங்க. நேரம் போறதுனால அவன் போய் 3 நிமிஷம் மரியாதை இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த குடும்பம் தொட்டு குடும்பத்துக்கு அமைதியா இருந்தேன். ஜமாசாரம் வந்து எனக்கு இப்பதான் தெரியுது. நீ என்ன உங்க அண்ணன் கிட்ட சொல்ல போறேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஆளை பார்க்கும்போது யாரு நான் எடை போடுறோம். ஏன் கனவு இருக்கும் போது கனவோட சுத்தத்துல மாதிரி ஒரு குழம்பு உடனே மாட்டை வாங்கிட்டா மாட்டுக்கு வேலைக்கு வேலை தண்ணி காட்டணும், வேலைக்கு வேலை புண்ணாக்கு போடணும், வேலைக்கு வேலை பில்லு அறுத்து போடணும், தைக்க வேண்டாது வைக்கணும். இல்லைன்னு வச்சுக்க பக்கத்து வீட்டுக்கார பயிர் தான் ஒன்னு சரியில்லை எதுவும் செய்ய மாட்டேங்கிறான். நான் போடுறேன் நான் குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னா மூடி மறைச்சனையா குடும்பம் நடக்கும். இல்லைன்னா நீ உங்க அண்ணன் சொன்னு வச்சுக்க. உங்க அண்ணா ஐயோ நம்ம கொண்டாடி இப்படி போயிட்டாரு மானம் தாங்க தூக்க மாட்டேங்க. உங்க அண்ணன் சாவரமா உயிரோட உங்க நீ எங்கடா சுத்திக்காரு, நீ எங்கடா போ, எங்க அண்ணன் உயிரோட இருக்கணும். நீ சொல்லாத. சொல்ல மாட்டேன். என்ன ஓவரா பேசுற? என்னதான் நடக்குதுங்க? சமாசாரம் தான் பேசிக்கிறோம். ஒண்ணும் இல்ல நம்ம 2 பேரும் அப்படி இப்படி வந்தோமே. அதான் ஒண்ணு கிட்ட சொல்றதுக்கு போறேன். சொல்லிட்டாளா? அவ சொன்னா அந்த ஆளை நாங்க காதல வாங்க அது மாதிரி நீ இருக்கும்போது என்ன காதல் மைப்பிடுவேன் நானு அனுப்பிட்டேன். அந்த திறமை உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு. என்கிட்ட ஒரு ஆளுக்கு சார் உனக்கு கலக்கும் தெரியும் புணுக்கும் தெரியும். அதுல கை வந்த காலை நான் பாக்கிறேன். அவளுக்கு கொஞ்சம் புத்தி பத்தி சொல்லு. பின்னாடி
நான் தப்பு பண்ணதான் பயப்பட தப்பு பண்ண கேட திரும்பி வந்து நான் அம்மா பண்ணோம் ஏன் அப்ப பார்க்கும்போதுல அண்ணி அடி அடி அண்ணி நான் என்ன தவறு செஞ்சேன் அப்ப மகாராணி அந்த அதனால அந்த பயம் இப்ப நீ தேவையால பாம்புக்கு பள்ளியர் விஷயம் கேளுக்கு கொடுக்க விஷயம் நீ நல்லா இருக்கணும்னு நான் கஷ்டப்படுறேன். எத்தனையோ நாட்டு இளவரசனை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து உன் மனம் முடிக்க வேண்டும் என்று உன் அண்ணன் கிட்ட சொன்னதே நான் தான். நான் சொல்லணும், நான் உனக்கு கல்யாணமே பண்ண மாட்டாங்க. அன்னிக்கிட்ட சித்திரவதை அனுபவிக்கிறியே, தினம் தினம் கொடுமையாக இருக்கிறாளே, நல்லது நல்லது நடக்கணும் தான் நான் கஷ்டப்படுறேன். ஆனா என்ன போய் போட்டு கொடுக்குறிய? ஏன் அண்ணனுக்கு துரோகம் பண்ணது எனக்கு பிடிக்கல. சொல்லலான்னு பாக்குறேன், எங்க அண்ணன் காதல் பிடிக்கல. ஆமா சொல்லிதான் பாரு. ஏன்னா அவனா செத்தா விடுவோம், இல்லைன்னா நாங்களே போட்டு விடுவோம். படுப்பாங்களே அந்த விவகாரத்துல யார் தலையிட்டாலும் விட மாட்டோம். விட்டுடுங்க. உன்னை வரதுக்கு நான் ஒத்துக்கிறேன். எதுக்குன்னா எத்தனை நாட்டு இளவரசன் தேடி கண்டுபிடித்து வைத்து வைத்தார். உனக்கு எவன் கல்யாணம் பண்றவன் சுத்தமா வச்சிருப்பானோ 3 மாசத்துல அர்த்தம் செத்துவானோ. ஏன் மாப்பிள்ளை தேடணும்? நானே திருமணம் செய்து கொள்கிறேன். தீமை செய்வதை திருட்டு நாயே ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாக தனியாக நினைக்க வேண்டும். ஓவரா பேசுற, ஓவரா பேசுற. ஒண்ணு பிடிச்சா பிடிக்குதுன்னு சொல்லு, பிடிக்கல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு போ. அது திருட்டு நாயே. ஆமா அப்படிதான் கேப்ப. நான் நாட்டுக்கு இளவரசி, நீ சாதாரண தளபதி. நாங்க வைப்பதா சட்டம். உன் சட்டத்தை அத்தனை கரைந்து குடித்து விடுவேடா. என்ன 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 மறந்து கொண்டார் வாழலாம். உடம்புல ஒட்டு துணி இருக்காது, மொத்தம் வந்துருவாங்க. வேண்டாமடா மதியெல்லாம் போடா. உனக்கு காதல் ஒரு கேடா யாராச்சு அப்பா போடா. போவதற்காக வரல கலையரசி, உன்னை போறதுக்கே வந்து கலையரசி முடியாது முடியாது முடியாது. நான் புரிய சொன்னா நாம் இருவரும் இணைந்தால் இந்நாட்டை இன்பமான ஆட்சி புரியலாம். என் உயிரை போனாலும் சரி உன் ஆசைக்கு இருக்க மாட்டேன். உன்னை செத்தாலும் நான் விட மாட்டேன். என்ன பண்ணுவேன்? பணத்து மேலேயாவது படுத்து என் வேலையை முடிச்சுட்டு தான் போகும். நான் எடுத்துட்டு செல்வோம். பாக்குற பொண்ணை பாக்குற இடத்துல மேட்ரு முடிக்கிறேன். பாத்துட்டேன், மேட்ரு முடிக்காம போறது முடியாது. வாடி நெருங்க முடியாது. நெருப்பா என்ன? எப்பேற்பட்ட நெருப்பா இருந்தாலும் தண்ணி விட்டு அடைக்கிறாங்க. முடியாதடா. கருத்தி
வாங்கி போவேன் எப்படி துண்ணப்பட்டு தோவ மாட்டேன் எதிரோட மோள மாட்டேங்கிறான் போய் போய் சொன்னா இங்க நிக்கிறியே எப்படியாவது கட்டி பிடிச்சி உதவி முத்து கொடுக்கணும்னு கண்ணை மூடிட்டு ஓடி வரேன் நான் மின்னலாடி ஒரு இடமா இருக்க மாட்டேன் ஆமா அட்டை போல் இந்த பேர்ல வராது ஒரு நடப்பாவியான இன்பமே இருக்க இன்பம் முத்தம் தர முடியுமா முடியாது கொடுக்க முடியாது முடியாது என்றால் விட போதும் உன்னை பார்த்தால் எப்படி இருக்கிறது எப்படி என் உடன்பிறந்த அண்ணனை பார்ப்பது போல இருக்கிறது அடசி அண்ணன் போல தெரிஞ்ச அண்ணனே தான் தங்கச்சி ஆமா என் பாசம் முதல்ல நான் 10 மணிக்கே பார்க்க போனேன் ஏன்னா அப்போ கட்டி பிடிச்சிருப்பேன் தங்கச்சி பிறகு கையெடு இருக்கட்டும் தங்கச்சி அண்ணா உன் எண்ணம் என்ன எப்படி இருக்கிறது உன் உள்ளத்தில எண்ணம் இருக்கிறதா என்னை கட்டி அணைக்க முத்தம் கொடுக்க உனக்கு உள்ளம் தோன்றுதா அப்படின்னு சோதிச்சேனே தவிர அவரா இல்லம்மா அண்ணா இத பாருங்க என் மனதில் ஆசையே இல்ல இல்ல நான் இவ்வளவு சின்னஞ்சிறு வயதுல இருந்து பார்த்து பார்த்து வளர்த்தனே அந்த தளபதியார் என்ன கல்யாணம் செய்து கொண்டால் என்ன அப்படின்னு நீ நினைக்க கூடாது மண்ணுகிட்ட நான் தவறா கேட்டேன்னு சொல்லிட்டு போறேன் அவன் ஏற்கனவே கோவக்காரன் ஆமா ஆமா முடிச்சுட்டு வா இங்க பாருங்க அண்ணா யாருக்கு சொல்லாத யாருக்கு சொல்லப்படாது சத்தியம் 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 அயல்நாட்டுக்கு சென்று அழகான மணமனை பார்க்கிறேன் ஜாதகத்தை கொண்டு வருகிறேன் அவனை பார்த்து நீ எந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிக்குதோ திருமணம் செஞ்சுன்னு சொன்னா எந்த மாப்பிள்ளை வேண்டாம் நான் சின்ன சிறு வயதுல இருந்து உன்னைய பாக்குறேன் நீ தான் எனக்கு மாப்பிள்ளையா வரணும் கட்டி எனக்கு முத்து கொடுன்னு கேட்கறேன் கட்டி குட்டி நான் உங்க கருப்பு கெடுத்தேன் மனசாட்சி தொட்டு சொல்லு உங்க கருப்பு நானா கெடுத்தேன் பாக்குறவங்க சொல்லுவாங்க என் கருப்பு கெடுக்குதான் நீ வந்த உங்க கருப்பு என்ன 30 வயசு மாதிரி மாப்பிள்ளை ரெடியாக போடி என்கிட்ட இல்லாத அவங்க என்ன இருக்குது நான் என்னன்றேன் இந்த அல்ப தொழில் எடுக்கலாமா நான்
நான் எடுப்பேனா? ஏன் உனக்கு இந்த புத்தி? என் தெய்வமே மாதங்கள மணி வைக்க சத்தியமா நான் உன்னை தவிர யாரையும் நினைச்சு கொடுப்பாங்க. ஆனா இவன் ஒரு நாட்டுல இருந்தா நாம சந்தோஷமா இருக்க முடியாது, நினைச்சது போல வாழ முடியாது. இவளை வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நமக்கு என்ன பயன்? மாமலா நீ செய்யற வேலையை கலக்குற வேலையை கலக்கு, சீக்கிரமா ஒரு பொண்ணு இல்ல. என் மாமனார் மாமியார் எப்படி சாவாச்சுன்னா அந்த மாதிரி அவளையும் சாவாச்சு முடிச்சுட்டு கதிய என்னத்துக்கு அவளை நம்ம அடிச்சுக்கிற கல் எடுத்து குத்துவானே கை நோதுன்னு சொல்லுவானே. என்னதுக்காக கூட நம்ம சின்ன உயிரோட போச்சிடலாம். இதனால் சகல மாணவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் மகேந்திரபுரி நாட்டை ஆண்டு வரும் மகேந்திர மன்னனின் மகன் ரவிச்சந்திரன் ஊன் குறுகி குஷ்டம் பிடித்திருக்கிறார். ஊன் குறுகி குஷ்டம் பிடித்திருக்கும் மன்னனுக்கு யார் ஒருவர் பெண் கொடுக்க முன்வருகிறாரோ நாட்டில் சரிபாதியும் 10,000 பொண்ணும் தரப்படும். வெள்ள சட்டை இறங்கி வந்தன வச்சுக்க. அவளை சாவடிச்சு சல்லி பைசாக்கு பிரோஜனம் இல்லை. வீடுகார கல்யாணி ஏற்பாடு சொல்லி இருக்கிறான். அவளை எப்படின்னா நயமா பேசி பாசமா பேசி அவளுக்கு அன்பா பேசி அவளை கொண்டு போய் குஷ்டமுச்சு உனக்கு தள்ளிட்டு அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு நான் வந்து சேர்றேன். அவ சாவது ஒண்ணுதான். நான் பார்த்து அருமைக்கு மனமுடிக்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். இனிமேல் அவர்கிட்ட நயமா பேசதான் வேற. ஏங்க மனமுடிக்க உடனே பணம் வாங்க பாதி நாடு வாங்கிட்டு வா. இந்த நாட்டு நிறைய விரோதிகள் ஆயிட்டாங்க. விரோதிகள் ஆயிட்டாங்க. எனக்கு பேரும் உன்னை கண்டாவே பிடிக்கல. எல்லாரும் எனக்கு விரோதிகள் தான் வராங்களே. இனிமேல் நாம இந்த நாட்டை வாழக்கூடாது. அயல்நாடு போகிறேன். அரண்மனை போல ஒரு ரிசார்ட் வாங்குறேன். அந்த அரண்மனை சுத்தி கடல் போல தண்ணி இருக்க வேண்டும். நடுவில் நீச்சல் குளம் இருக்க வேண்டும். நாம் இருவரும் அந்த நீச்சல் குளத்தில் இறங்கி நீராட வேண்டும். அதை வீடு எடுத்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் யூடியூப்ல. அப்படியா? அமைதியா குளிக்கிட்டு நான் வீடியோ எடுத்து அம்மனியாரே நீச்சல் உடையடா நீச்சல் உடை. எப்படிமா இருக்கும்? இந்த கோவாவில பீச்சில் போட்டுருப்பாங்க பாருங்க. வெள்ளக்கார பொண்ணுல நீச்சல் விடுறப்போ ஸ்விம்மிங் ட்ரெஸ்டா. அப்படியே எப்படி இருக்கும்? எப்படி கொஞ்சம் அப்படியே அரைக்குறைமா இருக்கும். உடலோடு ஒட்டிய துணிடாரு. ஏன்டா பூவரசா அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டா எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாரு. இப்ப பாக்க சரி அந்த பிரச்சனை வரலாம். இன்னும் நல்லாதான் இருப்பாரு அவரு பார்த்தா எப்படி இருந்தாலும் அழைத்தாங்க. இனிமேதான் காரியத்தை கணக்கச்சதமா நீங்க எதுக்கு வருத்தப்படாதீங்க. நான் அவளை கொண்டு போய் குஷ்டமுச்சனை கட்டி வச்சுட்டு பணத்தை வாங்கிக்கிற வரேன். நீ நானே எனக்கு அறிவிடலாம். அதான் உங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கிற திறமை சரிங்க. உன்னாலதான் முடியும். நான் பார்த்துக்கிறேன். போக வேண்டும் என்று கால் பிடிக்கிறது. ஆனா உள்ளம் உன்னையே நடக்கிறது. மனசு உன்னை விட்டு போக வரவில்லையே. சொர்க்கமே ஓ உன்னை விட்டு பிரிந்து நான் அயல்நாடு சென்ற சீக்கிரம் கல்யாணம் பண்ணி விட்டுருக்காங்க. சொர்க்கமே இங்கதான் அடங்கி போயிருக்கு. வேற வழி கராமதி தாமரை கண்